ஒரு நாள் இரவு முழுக்க மழை. சென்னை நகரம் வழக்கம் போல இரைச்சல், ஹார்ன், அவசரம். ஆனா அந்த ஒரு தெரு மட்டும் சத்தமில்லாம சாவு போல அமைதியா இருந்தது. அந்த தெருவின் கடைசி வீட்டின் முன்னாடி நின்றிருந்தான் அரவிந்த். 30 வயது. ஒரு தனியார் நிறுவனத்தில் டேட்டா அனலிஸ்ட். பணமோ, பெயரோ, புகழோ எதுவும் இல்லாத ஒரு சாதாரண மனிதன். ஆனா அவன் கண்களில் மட்டும் ஒரு மாதிரி பயம், கோபம், குழப்பம். அவன் கையில் இருந்தது ஒரு பழைய டைரி. அந்த டைரியை அவன் பார்த்தவுடன் அவன் கை லேசா நடுங்கியது. இது என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் தான். ஆனா நான் இதை எழுதலையே. அன்று காலைதான் எல்லாம் தொடங்கியது. அரவிந்த் வழக்கம் போல ஆபீஸுக்கு கிளம்பும்போது அவன் வீட்டின் வாசலிலே ஒரு கவர். மேலே பெயர் இல்லை, முத்திரை இல்லை, அனுப்பியவர் யாரென்றும் இல்லை. உள்ளே இருந்தது ஒரு பழைய தூசி படிந்த டைரி. முதல் பக்கத்திலே ஒரே ஒரு வரி. இந்த டைரியை நீ திறந்திருந்தால் நீ ஏற்கனவே தாமதம்தான். அரவிந்த் சிரித்தான். புது பிராங்க் போல. ஆனா அடுத்த பக்கம் புரட்டியவுடன் அவன் முகம் மாறியது. அந்த டைரியில நாளை நடக்கப் போகும் விஷயங்கள் எழுதியிருந்தது. காலை 9 மணி பஸ் மிஸ் ஆகும். 10 மணி மேனேஜர் உன்னை ஷவுட் பண்ணுவார். மாலை 6 மணி ரெயின் ஸ்டார்ட் ஆகும். அரவிந்த் இத நம்பல. ஆனா அன்று காலை 9 மணி அவன் பஸ்க்கு லேட். 10 மணிக்கு மேனேஜர் எக்ஸாக்ட்டா அதே வார்த்தைகளோட ஷவுட். 6 மணிக்கு மழை. அரவிந்த் வியத்தான். இது காயின்சிடென்ஸ் இல்ல. அடுத்த பக்கத்திலே இருந்தது அவனுக்கே தெரிஞ்ச விஷயங்கள். உனக்கு இருட்டுனா பயம். அம்மா இறந்ததுக்கு நீயே காரணம்னு நீ நினைக்கிற. நீ இன்னும் அந்த ஆக்சிடென்ட்டை மறக்கல. அரவிந்த் டைரிய கீழ போட்டான். அந்த விஷயங்களை இந்த உலகத்திலே அவனும் அவனுடைய அம்மாவும் தவிர யாருக்கும் தெரியாது. டைரியின் கடைசி பக்கங்களில் ஒரு விஷயம் மீண்டும் மீண்டும் எழுதியிருந்தது. அவனை கண்டுபிடி. அவனை கண்டுபிடிக்கலன்னா நீ முடிஞ்சிடுவ. அவன் யார்? அரவிந்த் தன்னையே கேட்டுக்கொண்டான். கடைசி பக்கத்தில் ஒரு அட்ரஸ். அதுதான் இந்த இருட்டான தெரு. அரவிந்த் மெதுவா கதவை தள்ளினான். கீக். உள்ளே தூசி, சுவர் முழுக்க கீறல்கள். பழைய நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ். சுவரில் ஒட்டியிருந்த ஒரு பெரிய போட்டோ. அரவிந்த் நின்று போனான். அந்த போட்டோல அவனே இருந்தான். ஆனா அவன் இப்போ இருப்பதில்லை. கண்ணுக்கு கீழே கருப்பு வட்டம், முடி முறுக்கி, முகத்தில் பைத்தியக்கார சிரிப்பு. அந்த போட்டோ கீழே எழுதியிருந்தது. சப்ஜெக்ட் ஏ. அந்த வீட்டுக்குள்ளே இன்னொரு அறை. அங்கே ஃபைல்ஸ். ஒவ்வொரு ஃபைலும் ஒரு பெயர். சப்ஜெக்ட் ஏ, சப்ஜெக்ட் பி, சப்ஜெக்ட் சி. அனைத்து சப்ஜெக்டுகளின் போட்டோவும் ஒரே முகம். அரவிந்த். அவன் மூச்சு அடங்கியது. இது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்? அப்போதான் ஒரு டேப் ரெக்கார்டர் பிளே ஆனது. அரவேன், நீ இத கேக்குறன்னா பிளான் ஒர்க் ஆகுது. நீ யாருன்னு கேப்ப. உண்மை என்னன்னா நீயும் நானும் வேற வேற இல்லை. பல வருஷங்களுக்கு முன்னு அரவிந்த் ஒரு ஆக்சிடென்ட்ல தன் அம்மாவை இழந்தான். அந்த கில்ட்டை தாங்க முடியாம அவன் மைண்ட் பிரேக் ஆனது. அவன் மெமரியை காப்பாத்த ஒரு இல்லீகல் சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட். ஒரே மனிதனுக்கு பல ஐடென்டிட்டி. சப்ஜெக்ட் ஏ ஒரிஜினல், சப்ஜெக்ட் பி நார்மல் லைஃப், சப்ஜெக்ட் சி அப்சர்வர். இப்போ இருக்கிற அரவிந்த். சப்ஜெக்ட் பி டைரியை எழுதியவன் சப்ஜெக்ட் ஏ. சப்ஜெக்ட் பி, நீ இப்போ இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டே, அதாவது மெமரி மர்ஜ் ஸ்டார்ட் ஆகுது. கான்கிராச்சுலேஷன்ஸ் அரவிந்த். ட்ரீட்மெண்ட் சக்சஸ். இந்த டைரியை நீ திறந்திருந்தால் நீ ஏற்கனவே தாமதம்தான்.